இந்த குறைந்த காலத்தில் இந்த டெல்லியில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு, மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்காக அதை கண்டிக்கின்ற விதத்தில் 3 நாட்களுக்கு முன்னால் முடிவு செய்தோம் ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தை சென்னையில் நடத்துவதென்று. அதற்கு நம்முடைய பொதுச் செயலாளர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய பொதுச் செயலாளர், அருமைக்குரிய சகோதரர், காஷ்மீர் மாநிலத்தினுடைய சட்டமன்ற கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் மூத்த காங்கிரஸ் உறுப்பினருமான அருமைக்குரிய சகோதரர் குலாம் மீர் அவர்கள் நம் முன்னாலே வந்திருக்கிறார் சிறப்புரையாற்றுவதற்காக. அவரை வருக வருக என வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல 6 மணிக்கு அண்ணன் சொன்னாப்புல 6 மணிக்குன்னு சொல்லி சொன்னோம். அதனால 6 மணிக்கு கரெக்டாக ஆரம்பிச்சிட்டோம். லேட்டாக வர்றவங்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கட்டும். லேட்டாக வர்றவங்கெல்லாம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பேசி அடுத்தடுத்த ஆள் இருக்கிறவங்க பேசிடுவோம். எல்லாருடைய நேரமும் முக்கியம். அதனால நேரத்தினுடைய அருமை கருதி இந்த ரூலுக்கு வர்றோம். ஒரு காங்கிரஸ் மீட்டிங் மட்டும் இருந்துச்சுன்னா, கூட்டமாக மட்டும் இருந்துச்சுன்னா நானும் உங்களோட தான் உட்கார்ந்துருப்பேன். ஆனால் இது நம்முடைய தோழமை கட்சிகள் எல்லாரும் வர்றதுனால அவர்களோடு உட்கார வேண்டிய கட்டாயம். ஏனென்றால் நாம் போட்டிருந்த சட்டத்தை நம்மளே மீறி வைக்கக்கூடாது. வர்ற நம்முடைய தோழர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும். கூட்டணி கட்சிகளுடைய தோழர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும், தோழர் தலைவர்களுக்கு என்பதனால தான் இந்த மாற்றம். ஒருத்தருத்தராக வருவாங்க, நான் ஒவ்வொரு பேராக சொல்லிடுறேன். இப்பொழுது முதல்ல நான் நன்றி சொல்ல விரும்புவது அருமைக்குரிய அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களுக்கு. இந்த கூட்டத்தை இப்படி ஒரு நடத்த வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை உருவாக்கியதற்கு 3 நாளைக்கு முன்னாடி அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தி நாம் முயற்சி செய்யணும். ஏனென்றால் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய பயிற்சி முகாம் நடந்துக்கிட்டு இருக்கு, ட்ரைனிங் கேம்ப் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் மகாபலிபுரத்தில் உட்காந்துருக்காங்க நம்முடைய மாவட்ட தலைவர்கள்லாம். ஆனால் அதுக்கு அவர்கள் இல்லாமல் எப்படி நடத்த முடியும் என்ற சந்தேகம் வரும் பொழுது, இல்லை, நம்முடைய தோழர்களை பொறுத்த மட்டும் தொலைபேசியிலேயே அவர்களுடைய உழைப்பை காட்டுவார்கள். அதே போல உழைக்கின்ற சகோதரர்கள் முன்னால் உட்காந்துருக்க எல்லாரும் உழைப்பால் அவர்களை பொறுத்த மட்டும் பலரும் உழைத்து இந்த நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கூட்டத்தை நடத்த முடியும் என்ற நம்பிக்கையை தந்தவர் அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போலவே இந்த கூட்டத்திற்காக நேற்று சென்னையிலிருந்து டெல்லியில் தோளோடு தோல் நின்று போராடி கடந்த 4 நாட்களாக அவர்கள் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் போராடிட்டு வந்திருக்காங்க 2 பேரும். ஏன்னா நான் ட்ரைனிங் கேம்புக்காக டெல்லி மகாபலிபுரத்துக்கு வந்துட்டேன். ஆனால் என்னை விட எக்ஸ்ட்ரா 2 நாள் போராடிய, போராட்டத்திற்கென்றே வடிவமாக நான் பார்க்கின்ற என்னுடைய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினரும், எங்களுடைய சிங்கமாக இருக்கின்ற தமிழகத்தினுடைய பெருமையாக நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற அருமைக்குரிய சகோதரர் சு வெங்கடேசன் அவர்களை வருக 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 என வரவேற்பதிலே பெருமை அடைகிறேன். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அடையாளமாக மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய அடையாளமாக நாடாளுமன்றத்தில் அவர் எழுந்து நின்றால் அவர்களுடைய தமிழர்களுடைய பண்பாட்டையும் தமிழர்களுடைய அடையாளங்களையும் தமிழர்களுடைய வரலாற்றையும் அவர்கள் சொல்கின்ற விதத்தை எதிர்கட்சியிலே பாஜக காரர்கள், உண்மையாக தமிழ் தெரிந்தவர்கள் எல்லாம் அதிர்ச்சியோடு பார்ப்பதை நம்மால் பார்க்க முடியும். நம்முடைய அமைச்சர்களாக இருக்கின்ற பாஜக காரர்களுடைய முகங்களையும் அவர்களுடைய கவனமாக பார்க்கின்றதையும் பார்க்க முடியும். ஏனென்றால் அவர் எடுத்து சொல்கின்ற வரலாறு மிக மிக தேடி நீங்கள் படிக்க முடியாத வரலாறுகளை அவர்கள் எடுத்து சொல்வதனுடைய விதமும், அவர் அதை எடுத்து சொல்கின்ற விதமும் தான் அதில் அவரை தனிமையாக காட்டுகிறது. என்னை பொறுத்த மட்டுமே இந்த சமகாலத்திலே இவ்வளவு வரலாற்று உண்மைகளை சொல்லக்கூடிய ஒரு தலைவராக தோழர் சுவே அவர்கள் விளங்குவதனுடைய விளைவாகத்தான் எங்களை பொறுத்த மட்டும் நான் அறிஞர் அண்ணாவை பற்றி கேட்டிருக்கிறேன், அவரை பார்த்ததில்லை. ஆனால் கலைஞரையுடைய பேச்சை கேட்டிருக்கிறோம். அதே போல வரலாற்று உண்மைகளை வரலாற்றோடு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவராக நான் பார்ப்பது அருமைக்குரிய தோழர் சுவே அவர்களை வருவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய சார்பாக. அதே போலவே இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய
அகில இந்திய செயலாளர் எங்களுடைய நாங்கள் 2 பேரும் ஒரே பழைய மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்துக்காரங்க. நான் பிறந்தது பழைய ராமநாதபுரம் மாவட்டம்ங்கிறது சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் 3 மாவட்டம் சேர்ந்தது தான் பழைய ராமநாதபுரம் மாவட்டம். 86ல் 84ல் புது மாவட்டங்களாக உருவாக்கப்பட்டன. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாவட்டம் என்பது ஒரே மாவட்டம். அந்த மாவட்டத்தினுடைய அடையாளமாக இருந்து, அதுவும் குறிப்பாக ராமேஸ்வரம் கோயில் இருக்கின்ற அந்த தொகுதியினுடைய ராமநாதபுரம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற, அதாவது ஏராளமாக உதவி செஞ்சவருங்கிறது அவர் ஒரு ஆள் தான். தனிப்பட்ட வகையில் ஒரு தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களே நிறைய தனிப்பட்ட உதவிகளை செஞ்சு, அதுவும் படிப்பதற்கும் மருத்துவமனைக்குமான உதவிகளை அள்ளி கொடுக்கின்ற ஒரு பாரி வள்ளலாக ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அருமை சகோதரர் அருமைக்குரிய அண்ணன் நவாஸ்கனி அவர்களை வருக 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 என வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அது போலவே அடுத்தடுத்து வரும்போது நடுவில் நான் அவர்களை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறேன். இதில் மேடையில் இருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய செயலாளர் அருமை சகோதரர் அறிவளவன் அவர்களே, மாநில நிர்வாகிகள் அருமைக்குரிய சகோதரர் அண்ணன், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கின்ற அருமைக்குரிய தனிகாச்சலம் அண்ணன் அவர்களே, அருமைக்குரிய சகோதரர் சிரஞ்சீவி அவர்களே, அருமைக்குரிய சகோதரர் அருள் பெத்தையா அவர்களே, அருமைக்குரிய அண்ணன் சொர்ணா சேதுராமன் அவர்களே, அருமைக்குரிய சகோதரர் வாசு அவர்களே, அருமைக்குரிய சகோதரர் காமராஜ் அவர்களே, அருமைக்குரிய இந்த மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர்கள், அவருடைய எல்லாரும் மகாபலிபுரத்தில் இருக்காங்க. ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட விதத்தில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அருமை சகோதரர் ஜோதி பொன்னம்பலம் அவர்களுக்கும், அருமை தம்பி கராத்தே செல்வம் அவர்களுக்கும், அருமை தம்பி விஜய்சேகர் அவர்களுக்கும், அருமைக்குரிய சகோதரி மரகதம்மா கனி அவர்களுக்கும், அருமைக்குரிய சகோதரர் கோபி அவர்களுக்கும், அருமைக்குரிய சகோதரர் KV திலகர் அவர்களுக்கும், அருமைக்குரிய சகோதரர் RS செந்தில்குமார் அவர்களுக்கும், அருமைக்குரிய சகோதரர் JV பிரபு அவர்களுக்கும், அருமைக்குரிய சகோதரர் டெல்லி பாபு அவர்களுக்கும், அருமைக்குரிய சகோதரர் R சசிகுமார் அவர்களுக்கும், அருமைக்குரிய சகோதரர் கங்கை குமார் அவர்களுக்கும், ஹமீத் பாபு அவர்களுக்கும், அருமைக்குரிய சகோதரர் அருள்ராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய உழைப்பு இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடைபெற வாய்ப்பில்லை. அதேபோல் இதற்கு பொறுப்பாளராக இருக்கின்ற அருமைக்குரிய சகோதரர் OBCயினுடைய தலைவர் நவீன் அவர்களுக்கும், தினேஷ் அவர்களுக்கும், மாணவர் காங்கிரஸுடைய தலைவர் தம்பி சின்னத்தம்பி அவர்களுக்கும், மாமன்றத்தினுடைய தலைவராக இருக்கின்ற அருமைக்குரிய சகோதரர், நம்முடைய உழைப்பால் உயர்ந்த அருமைக்குரிய சகோதரர் MS திரவியம் அவர்களுக்கும், அருமைக்குரிய தம்பி MP ரஜன்குமார் அவர்களுக்கும், அதே போலவே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க மாவட்ட அளவிலே செயல்பட்ட ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயல்பட்ட அருமைக்குரிய சகோதரர் சிவ ராஜசேகரன் அவர்களுக்கும், அருமைக்குரிய சகோதரர் முனீஸ்வர் கணேசன் அவர்களுக்கும், அருமைக்குரிய சகோதரர் VR சிவராமன் அவர்களுக்கும், அருமைக்குரிய சகோதரர் கீழனூர் ராஜேந்திரன் அவர்களுக்கும், அருமைக்குரிய சகோதரர் தாமோதரன் அவர்களுக்கும், அருமைக்குரிய சகோதரர் இலா பாஸ்கர் அவர்களுக்கும், அருமைக்குரிய சகோதரர் டி நகர் ஸ்ரீராம் அவர்களுக்கும், அருமைக்குரிய சகோதரர் AG சிதம்பரம் அவர்களுக்கும், பூவை ஜேம்ஸ் அவர்களுக்கும், விக்டரி மோகன் அவர்களுக்கும், குமர குருநாதன் அவர்களுக்கும், செழியன் அவர்களுக்கும், அருமைக்குரிய சகோதரர் R சுந்தரமூர்த்தி அவர்களுக்கும், ரங்கபாஷ்ய மன்னன் அவர்களுக்கும், பவன்குமார் அவர்களுக்கும், சென்னை மாமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் அருமைக்குரிய சகோதரி அமிர்த வர்ஷினி அவர்களுக்கும், அருமைக்குரிய சகோதரி சுகன்யா செல்வம் அவர்களுக்கும், சகோதரி சங்கீதா பாபு அவர்களுக்கும், சகோதரி பானுப்பிரியா அவர்களுக்கும், சகோதரி தனலட்சுமி அவர்களுக்கும், சகோதரி சுபாஷினி துரை அவர்களுக்கும், மற்றும் இந்த விழாவிற்காக உழைத்த அருமைக்குரிய சகோதரர் மாமன்ற உறுப்பினர் சுரேஷ் அவர்களுக்கும், சகோதரர் கீர்த்தி அவர்களுக்கும், மற்றும் நிறைய பேரை விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கிறீங்க, அருமைக்குரிய பொருளாளர் ரூபி மனோகரன் அவர்களுக்கும், மற்ற பேர் கொடுக்க பேசிடுறேன் சரியா. செங்கம்குமார் அவரெல்லாம் இந்த இதுக்கு சிறப்பு அழைப்பாளர் தான் வந்திருக்கார். அதனால் அவருடைய உழைப்பை நம் குடியாத்தத்தில் பார்த்தோம். அவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். இப்போ எந்த விஷயத்துக்காக வந்தோமோ அதை பற்றி பேச ஆரம்பிப்போம். ஏன்னாட்டா இதில் பிரச்சனை என்னென்னா 2 பெரிய பேச்சாளர்களை வச்சுட்டு பேசுகிறது ரொம்ப கஷ்டம். அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் மேடையில் முழங்குறதுங்கிறது அண்ணனுக்கு சாதாரணமான விஷயம் கிடையாது. அது சூவே அவர்களை பொறுத்த மட்டும்லாம் அவர் பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நானும் அப்படி கிடையாது. நான்
நம்மளுடைய பேச்சுக்கு அவ்வளோ ஒன்றும் பெரிய தமிழ் கிடையாது. ஆனால் சொல்ல வேண்டிய விஷயத்தை நம்ம ஸ்ட்ரைட்டாக சொல்ல முயற்சி செய்வோம். இந்த கூட்டம் என்பது நீட் தேர்வுனால கடந்த இந்த ஆண்டு மட்டும் 21 குழந்தைகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இந்த வருஷம் மே மாதத்தில் நம்ம தேர்தல் நடந்து அதிர்ச்சியான ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆளுகள்லாம் தேர்தல் 4ஆம் தேதி என்னடா நடந்துச்சு, 5ஆம் தேதி என்னமோ ஆயிடுச்சேன்னு நினச்சி எந்திரிச்சு முக்காடுறவுக்குள்ள நடந்த இந்த நீட் தேர்வில் நடந்த குளறுபடிகளை, பேப்பர் லீக்கை எதிர்த்து ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்ததனுடைய விளைவாக நீட் தேர்வு இந்த வருஷம் தள்ளி வைக்கப்பட்டது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நீட் தேர்வை பொறுத்த மட்டும் இந்தியா முழுவதும் நடைபெறுகிறது. அது NTA ஒரு ஆர்கனைசேஷன், தேசிய தேர்வாணையம்ங்கிற ஒரு 55-60 பேர் உட்கார்ந்துட்டு அவுட் சோர்ஸ் பண்ணி அதை நடத்துகிற இந்த கொடுமை தான் இந்தியாவினுடைய மாணவ செல்வங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அழுத்தத்தை கொடுக்கிறதா இருக்கு. எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்வது மாதிரி கடந்த 12 வருடங்கள்ல 152 தேர்வுகள் பேப்பர் லீக் ஆயிருக்கு. 152 பேப்பர் லீக் நடந்திருக்கு இந்தியாவில். தமிழ்நாட்டிலையும் 3 நடந்திருக்கு. ஒவ்வொரு தேர்வு பேப்பர் லீக் ஆகும்போதும் சரி, அதுக்காக கஷ்டப்பட்டு படித்த இளைஞர்களுடைய வாழ்வியல், அவர்கள் மேல் இருக்க அழுத்தம் தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. அவர்கள் சந்திக்கின்ற அவமானங்களும் அவர்கள் சந்திக்கின்ற அந்த அழுத்தமும் தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதாவது 25 வயசு 30 வயசுக்கு மேலனா அந்த அழுத்தத்தை தாண்டிடலாம். ஆனால் நீட்டினுடைய பேப்பர் லீக்குங்கிறது தான் பெரிய கொடுமை. நீட்டினுடைய பேப்பர் லீக் என்னன்னா, 17-18 வயசுல இருக்க பிள்ளைகள் 11வது 12வது படிக்கும் போது நீட் படிப்பதற்காக அவர் ரெடியாகிறாங்க. தமிழ்நாட்டினுடைய ஒரு டேட்டா இருக்கு. தமிழ்நாட்டில் 3,60,000 பேர் ஒவ்வொரு வருஷமும் சயின்ஸ் குரூப் எடுக்கிறாங்க. 3,60,000 பேர்ல 1,74,000 பேர் நீட்க்கு அப்பியர் ஆகிறாங்க. 1,74,000 பேர். அந்த 1,74,000 பேர்ல 74,000 பேரை நீட்டுக்கு வெற்றி கிடைத்து விட்டது, உனக்கு மகனே வாழ்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. நீட் ரிசல்ட் வந்துருச்சான், 74,000 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு. இப்போ சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க, நீட்டுக்கு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பொன்னாடையெல்லாம் போத்தி துண்டெல்லாம் போய் தலைவர்கள்லாம் பார்த்தது. அதில் தான் இருக்குது கொடுமையே. அந்த 74,000 பேரில் 13,000 பேருக்கு தான் தமிழ்நாட்டில் சீட்டு கிடைக்க போகுது. 74,000 பேர் பாஸ் பண்ணிட்டடா ராஜா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு 13,000 பேருக்கு தான் காலேஜ் சீட்டு கிடைக்க போகுது. மிச்சம் இருக்க 61,000 பேர் அடுத்த வருஷம் ட்ரை பண்ணணும். அடுத்த வருஷம் இதே மாதிரி நீட் எழுதணும், அடுத்த வருஷம் இதே மாதிரி போய் பரீட்சை எழுதணும், இதே மாதிரி அந்த 13,000 பேருக்குள்ள வரணும். நாங்கள் போய் இந்த வருஷம் 4 குழந்தைகள், மொத்தம் இந்தியாவில் 21 குழந்தைகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் போய் நானும் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேரும் சேர்ந்து போய் அவர்களை போய் பார்ப்பதற்காக சென்றிருந்தோம். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி போய் அவர்களை போய் பார்த்த ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் அந்த இறந்த குழந்தைகளை போய் பார்த்தாங்க, அந்த வீட்டில் போய் பார்த்தாங்க. கோயம்புத்தூர் நாங்கள் போகும்போது அதை பார்த்த அந்த வீட்டில் போய் துக்கம் விசாரித்தவர்கள் யாருன்னுட்டா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். என்னடா ஊரெல்லாம் நீட்டுக்கிட்டே இருக்காங்களே அவங்க பேர், அந்த நீட்டெல்லாம் கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லடா, இவ்வளவு வருஷமா நீட்டுக்காக போராடுறோம்டான்னு ஒரு கட்சியை பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்ல. நாங்கள் உயிர் உள்ள வரை நீட்டை தமிழ்நாட்டில் கொண்டு வர மாட்டோமாக்கோம், நாங்கள் நீட்டை அது பண்ணிடுவோமாக்கோம், இதை பண்ணிக்கிட்டு இருக்கோமாங்கிற அந்த எதிர்கட்சி தலைவர் எங்கே போனார் தான் நம்மளுக்கு தெரியல. ஏனென்றால் அவர்களை பொறுத்த மட்டும் 4 குழந்தைகள் எழுந்ததே அட்ரஸே காணா. அனிதான ஒரு சகோதரி மரணம் அளிக்கும் போது உடனே அப்போ ஓடி போய் பார்த்து எல்லாரும் போய் ஆறுதல் சொன்னோம். ஆனால் இப்போ அது பழக்கமாகி போச்சு. இந்த குழந்தைகள் இறக்கும் போது ரோஷினியோ அல்லது வெற்றியோ அல்லது லாவண்யாவோ இறக்கும்போது அது சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம். இந்த முறை 4 குழந்தைகள் தமிழ்நாட்டில் இருந்து, அது கோயம்புத்தூர்லையா இருக்கட்டும், சேலத்திலையா இருக்கட்டும், தருமபுரியிலையா இருக்கட்டும், ஓசூர்லையா இருக்கட்டும், இந்த 4 இடங்கள்லையும் அந்த குழந்தைகளை போய் பார்த்தோம். ஒருத்தர் அந்த குழந்தைகளுடைய தந்தையார் சொன்னார், அவர் சிஐடியூவில் இருக்காரு. அவர் ஒரு தொழிலாளர் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறார். அவர்களை பொறுத்த மட்டும் அந்த பொண்ணு 3 தடவை கோகிலா
3 வருஷம் தொடர்ந்து அந்த பொண்ணு பரீட்சை எழுதிருக்கு. இந்த தடவை 3வது வருஷம் எழுதுது. நீங்கள் கொஞ்சம் அழுத்தமாக கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான்லாம் 12வது பாஸ் பண்ண உடனே நீ உனக்கு மார்க் வரலைன்னா அதோட முடிச்சு நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் அந்த அழுத்தம் தான் பெரிய பிரச்சனை. 3 வருஷம் நீங்கள் 12th முடித்த உடனே 3 வருஷம் நீங்கள் எந்த படிப்புமே படிக்காமல் நீட் ப்ரிப்பேர் பண்ணி வருஷம் நீட் எழுதிக்கிட்டு இருந்துட்டு 3வது வருஷம் நீட்டை நீங்கள் பாஸ் எழுதிட்டு அந்த பேப்பர் லீக் ஆகி அந்த குடும்பங்கள் என்ன ப்ரெஷரில் வந்து அடுத்த வருஷம் என்ன ஆகுதுன்னே தெரியாமல் இருக்கும்போது தான் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. இது ஏன் நடக்குதுன்னு நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்தோம்னா, அந்த குழந்தைகளோட அதே நேரத்தில் 12வது படித்து அவர்களோட இருந்த இன்னொரு பிள்ளைகள் யார் நீட் ப்ரிப்பேர் ஆகலையோ அவங்க அதுக்குள்ளே பிஎஸ்சி படித்து முடிச்சிடுறாங்க. பிஎஸ்சி 3 ஆண்டை படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்துடுறாங்க. அவர்களை பொறுத்த மட்டும் தொடர்ந்து நீட்டுக்காக 4 லட்சம் 6 லட்சம் 12 லட்சம் மொத்தம் 20 லட்சம் வரைக்கும் 3 வருடங்கள் அவர்கள் நீட்டுக்காக கோச்சிங் சென்டருக்காக செலவழிச்சிருக்காங்க. 20 லட்சம் ரூபாய் செலவழிச்சு ஒரு நீட் பேப்பர் லீக் ஆயிருச்சுன்னு சொல்லி அந்த பேப்பர் லீக் ஆனதுக்காக அவர்களை பொறுத்த மட்டும் இன்னொரு முறை படிக்கணும், இன்னொரு பரீட்சை எழுதணுங்கிற அந்த ப்ரெஷர் 20 வயசு கூட ஆகாத பிள்ளைகளுக்கு இருக்க ப்ரெஷருக்கு பாருங்க. அந்த அவமானமும் அந்த தோல்வியும் தான் இந்த நீட்டினுடைய பிரச்சனை. நம்மை பொறுத்த மட்டும் இது தொடர்ந்து நடைபெறுது. தமிழ்நாட்டில் இது 34 பிள்ளைகள் இறந்து போயிருக்காங்க. 2017 ஆரம்பிச்சு அனிதால ஆரம்பிச்சு கடைசியா ஓசூர்ல நாங்க பார்த்த வெற்றி வரைக்கும் 34 பிள்ளைகள் இது வரைக்கும் உயிர் போயிருக்கு. நம்முடைய பிள்ளைகள் இதே வயசுல எனக்கு பையன் இருக்கான். நீங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு பொண்ணு இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு இது நடந்திருந்தா எவ்வளவு பெரிய குடும்பங்கிறது தான் நம்முடைய பிரச்சனை. இப்ப ஆனா இந்த முறை இந்த தப்பு எல்லாத்தையும் பண்ணிட்டு தர்மேந்திர பிரதானுடைய அமைச்சரவையில் இது மாதிரி தவறு நடந்ததுக்கு அப்புறமும் அதை இந்த பொருட்டும் இல்லாம நான் தான் தப்பே பண்ணலன்னு மோடியினுடைய நம்பிக்கையை பெற்ற தர்மேந்திர பிரதான் செஞ்ச இந்த துரோகம் தான் இன்னைக்கு அவருடைய பதவியை காவு கொடுத்திருக்கு. அவருடைய பிரச்சனைங்கிறது தர்மேந்திர பிரதான் என்னைக்கு இந்த நீட் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆச்சோ அன்னைக்கே பொறுப்பேற்றிருந்து 21 பிள்ளைகளுடைய உயிர் போயிருச்சு. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் அந்த பதவியிலிருந்து ராஜினாமா பண்றேன். என்டிஏ பொறுத்த வரைக்கும் நியாயமா நடத்தல பரீட்சை, இது தார்மீக பொறுப்பேற்று நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனா பாஜகவை பொறுத்த மட்டும் ஆர்எஸ்எஸ் பொறுத்த மட்டும் தார்மீகமாவது மண்ணாங்கட்டியாது. மானங்கட்ட ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கும் மானங்கட்ட பாஜக காரர்களுக்கும் எந்த தார்மீகமே கிடையாது. தார்மீகம்ங்கிற வார்த்தையே கிடையாது அவங்க டிஸ்ட்ரிக்ட்ல. இதுதான் அவர்களுடைய பிரச்சனையே. அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் சொன்னது மாதிரி தார்மீகத்துக்காக ட்ரெயின் எங்கேயோ டீரைல் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு போனவர் லால் பகதூர் சாஸ்திரி. எங்கேயோ ஒரு இடத்துல பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போன மந்திரிகள் இருக்காங்க காங்கிரஸ் காலத்தில். அதாவது பாம்பேல அட்டாக் நடந்துச்சு, உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ண வேண்டியா போச்சு, அந்த முதலமைச்சர் ரிசைன் பண்ண வேண்டியா போச்சு. எதுக்குமே தார்மீக ஒத்துக்கிற பொறுப்பே எடுத்துக்கிறாம பாஜக காரர்களும் ஆர்எஸ்எஸ் காரர்களும் 12 வருஷமா நாங்க போய்கிட்டு இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு முறையும் மக்கள் அவர்களுக்கு எதிராக போராடும் பொழுது அவர்கள் அந்த சட்டங்களை மாத்திருக்காங்க. இது ஒன்றும் முதல் முறையா ஒரு அமைச்சர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஆனா சட்டம் மாறி இருக்கு. நீங்க தயவு செய்து இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகளை பத்தி ஒன்று புரிஞ்சுக்கிறணும். எல்லாம் இந்த வடிவேலு கதை மாதிரி தான். பாடி ஸ்ட்ராங்கு, பேஸ்பட்ட வீக்கு. அந்த கதை பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கும். இவர்களை பொறுத்த மட்டும் பார்க்கறதெல்லாம் ஜம்முன்னு இருப்பான். பார்த்தா ஆள் தட்டமா நல்லா முடிச்சு நல்லா பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் அவனை பொறுத்த டாயின் கத்தினா கொஞ்சம் சேக் ஆயிரும் பார்ட்டி. அந்த பார்ட்டிகளை பொறுத்த வரைக்கும் அவர் ஆர்எஸ்எஸ் காரர்களை பொறுத்த மட்டும் தொடர்ந்து சட்டத்திற்கு எதிராக சட்ட விரோதமாக அவர்கள் கொண்டு வந்த சட்டங்களை திருத்த வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. அதுக்கு முதலாக நான் சொல்ல விரும்புகிறது லேண்ட் அக்விசிஷன். நிலங்களை கையகப்படுத்துகிற சட்டத்தை மாற்றி அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய கனவாக இருந்த அந்த ஏழை மக்களுடைய நிலங்களை எடுக்கும்போது அதற்கான சட்டத்தை மாற்றுறதுக்கு ஒரு லேண்ட் அக்விசிஷன் 2013 கொண்டு வந்தாங்க. அது 2015 மோடி மாத்துறார். அப்போ நடந்த போராட்டத்தினுடைய விளைவாக 2016 அந்த சட்டத்தை அவர்கள் திருப்பி மாற்றுவதை எதிர்த்து விவசாயிகளும் மக்களும் போராடியதற்கு எதிர்ப்பாக அந்த சட்டம் திருப்பி மாற்றப்பட்டது. அதே போல விவசாயிகளுடைய பிரச்சனை, விவசாய சட்டத்துக்காக எதிர்ப்பாக 2020-21 நாங்கள்லாம் நாடாளுமன்றத்தில் இருக்கும் பொழுதும் சரி, ஒரு ஏறக்குறைய 300 நாளைக்கு மேல குளிர் வெயில் என்று பார்க்காமல் விவசாயிகள் போராடியதனுடைய விளைவாக அந்த கருப்பு சட்டங்களை வாபஸ் வாங்கிச்சது அரசு. அதே போல மணிப்பூர் பிரச்சனையை பொறுத்த மட்டும் முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு தான் கேட்டோம்.
அதற்கு இதே பஞ்சாயத்து தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போராடி பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த முதலமைச்சரை ராஜினாமா பண்ண வச்சாங்க. இப்பொழுது தர்மேந்தர் பிரதானுடைய பிரச்சனை. தர்மேந்தர் பிரதானை பொறுத்த மட்டும் இது ஒரு தனி நபர் கிடையாது, இது ஒரு சித்தாந்தத்திற்கான தோல்வி. ஆர்எஸ்எஸ் என்ற சித்தாந்தத்திற்கு ஏற்பட்ட தோல்வி. ஆர்எஸ்எஸ் பொறுத்த மட்டும் கல்வியில மிகப்பெரிய அளவில் ஊடி இருக்கு. கல்வித்துறையில நம்முடைய உயர்கல்வித்துறையிலும் பள்ளி கல்வித்துறையிலும் இந்தியா முழுவதும் ஊடுருவி இருக்கு பாஜகவும் ஆர்எஸ்எஸும். வெறும் ஆர்எஸ்எஸ் காரர்கள் உள்ள புகுந்திருக்காங்க. அதனுடைய விளைவாகத்தான் வரலாற்றை மாற்றுவதும், இந்து முஸ்லிமை பத்தி பேசுவதும், இந்து கிறிஸ்தவர்களை பத்தி பேசுவதுமா வரலாற்றை மாத்தி மாத்தி எழுதி பிள்ளைகளுக்கு தவறான வரலாற்றை சொல்லிக் கொடுக்கிறதே பாஜக வேலையா இருக்கு. அதை எதிர்த்து போராட வேண்டிய நிலைமை இருந்துச்சு. அதனுடைய விளைவாகத்தான் நீங்க தொடர்ந்து இந்த நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. எல்லா என்டிஏனுடைய தோல்வி என்பது இது வெறும் ஒரு அமைச்சருடைய தோல்வி கிடையாது, இது ஆர்எஸ்எஸ் தோல்வி. ஆர்எஸ்எஸ் காரனாக காக்கி டவுசரையும் அந்த லத்தியையும் வச்சுக்கிட்டு அலைஞ்ச தர்மேந்தர் பிரதான் இன்னைக்கு ரிசைன் பண்ணியிருக்கிறது. இது ஆர்எஸ்எஸ் காரன் ரிசைன் பண்ணியிருக்காங்கிறது தான் முக்கியமானது. இது ஒரு பிரதான நம்ம பார்க்க கூடாது. இது ஆர்எஸ்எஸ்க்கு நடந்த ஆர்எஸ்எஸ் ஊழல், ஆர்எஸ்எஸ் தவறு. இன்றைக்கு மக்களுடைய அழுத்தத்தால் அவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க மட்டும் நீங்க மறந்துட வேணாம். ஏனட்டா இது ரொம்ப மிகப்பெரிய வெற்றியாக பார்க்க வேண்டும். இது மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றி, இளைஞர்களுக்கு கிடைத்த வெற்றி, இதற்காக போராடியவர்களுக்காக கிடைத்த வெற்றி. இதுல எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் தொடர்ந்து இதற்காக குரல் கொடுத்து வருகிறார். இது கிட்டத்தட்ட அவர் 8 வருஷமா அந்த பேப்பர் லீக்கை பத்தி பேசிட்டு வர்றார். எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் பேப்பர் லீக் என்பது இளைஞர்களுக்கு நாம் செய்கின்ற துரோகம் என்று நினைக்கிறார். அரசாங்கம் செய்கின்ற துரோகம், ஒரு சிஸ்டமேட்டிக் கரப்ஷன், சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஸ்கேம் நடக்குது. படிக்கின்ற குழந்தைகள் அவர்கள் கஷ்டப்பட்டு படிக்கும் பொழுது அந்த பேப்பரை விலைக்கு வித்து சிலர் மட்டும் படிச்சுட்டு வர்றது, சிலர் மட்டும் காப்பி அடிச்சுட்டு வர்றதுங்கிறது இந்த இளைஞர்களுக்கு நடக்கின்ற துரோகம் என்று ராகுல் காந்தி நினைக்கிறார். அந்த துரோகத்திற்கு எதிர்ப்பாக நாம் இன்னைக்கு தொடர்ந்து போராடுவதற்காக வந்திருக்கோம். நீட்டை பொறுத்த மட்டும் நான் சொன்னது மாதிரி 21 குழந்தைகள் இந்த ஆண்டு மட்டும் தற்கொலை செஞ்சிருக்காங்க. அந்த குடும்பங்கள்ல 4 குடும்பங்கள் தமிழ்நாட்டை சார்ந்த குடும்பங்கள். அந்த 4 குடும்பத்தை போய் பார்த்தவன் என்ற முறையில் சொல்றேன். நீட் என்பது மிகப்பெரிய கொடுமையான ஒரு திட்டமாக இருக்குது. இந்த இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா 2007, 27, 28, 29 வரைக்கும் இது கண்டினியூ பண்ணா மோடியை பொறுத்த மட்டும் மோடி 10வது வரைக்கும் படிச்சிருக்கிறதுனால மோடிக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது. இது இந்த அழுத்தமும் புரிய மாட்டேது, ஒன்றும் புரிய மாட்டேது. ஃப்ராட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறதுனால BA BSc ஃப்ராட் சர்டிஃபிகேட் டெல்லி யூனிவர்சிட்டி, அகமதாபாத் யூனிவர்சிட்டி 2 சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு பண்ற அட்டூழியத்தினால கஷ்டப்பட்டு படிக்கிற பிள்ளைகளை பத்தி ஒண்ணுமே புரியல. மோடியினுடைய இந்த தக்குரித்தனம் தான் பிரச்சனையை ஒழிய, மோடியினுடைய இந்த அறியாமை தான் பிரச்சனையை ஒழிய வேற எதுவுமே கிடையாது. மோடியை பொறுத்த மட்டும் பிரதமரா இருக்கலாம், என்னடா பிரதமரை தக்குரின்னு சொல்றானு கேட்டு நினைக்காதீங்க. ஏன்னா அவர் படிக்கல, அவருக்கு அதனாலதான் படிக்கிற பிள்ளைகளுடைய பிரச்சனையை பத்தி புரியாதனாலதான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. மோடிங்கிற ஒரு நபர் 2017 இருந்து தொடர்ந்து சட்டம் கொண்டு வந்து நீட்டை நியாயப்படுத்தி ஒவ்வொரு தடவையும் அனிதால தொடங்கி வெற்றி வரைக்கும் நம்முடைய தமிழ் குழந்தைகள் 37 பேர் தற்கொலை பண்ணுவதற்கு இந்த நீட் என்ற ஒரு எக்ஸாம் மட்டுமே இருக்கேங்கிறது காரணம் தான் நாம் இதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். நாம பொறுத்த மட்டும் பாராளுமன்றத்தில் கடந்த திங்கட்கிழமையில போராட ஆரம்பிச்சோம். திங்கள், செவ்வாய், புதன் 3 நாளும் நாங்க அருமைக்குரிய தோழர்கள் சுவே வெங்கடேசன் அவர்கள், அருமைக்குரிய சகோதரர் நவாஸ் கனி, அருமைக்குரிய அண்ணன் திருமாவளவன், அருமைக்குரிய சகோதரர் சுப்ராயன் எல்லாரும் போராடுறோம். ஆனா ஒரே ஒரு கட்சி, 2 கட்சி மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு கட்சிகள் போராடவே இல்லை. ஒன்று அதிமுக, தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும், அமித்ஷா திமுகங்கிறது. அமித்ஷா சொன்னாதான் எந்திரிப்பாங்க, அமித்ஷா சொன்னாதான் நிற்பாங்க. அதுக்கு 4 பேரும் என்னமோ ராஜ்யசபாவில் இருக்காங்க, மிச்சம் லோக்சபாவில் தான் நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டீங்க. 3-4 பேரும் ராஜ்யசபாவில் இருக்காங்க. போராட்டமே பண்ணல நீட்டுக்கு எதிர்ப்பா. இன்னொரு கட்சி ஒன்று இருக்கு, நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்க நீட்டுக்காக போராடுவோம்டா, நாங்க அது பண்ணுவோம்டா, நாங்க நீட்டுக்காக செங்கல் எடுத்துக்கிட்டு தெரியும்டா எல்லாம் சொன்ன புண்ணியம் வாங்கி பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா சைலண்ட்டு. திங்கக்கிழமை சைலண்ட்டு, செவ்வாய்க்கிழமை சைலண்ட்டு, புதன்கிழமை சைலண்ட்டு. அது காங்கிரஸை கேவலப்படுத்துறாங்களாம், பச்சை துண்டை போட்டுக்கிட்டு காங்கிரஸை குறை சொல்றாங்களாம். கடைசியா வியாழக்கிழமை யூட்டர்னு. காங்கிரஸ் நாங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை அவை ஒத்திவைக்கப்படுகிறது. வியாழக்கிழமை நம்ம பழைய தோழர்களும் வந்து நின்ட்டாங்க. அது என்னடா எங்களோட வந்து நிற்க மாட்டாங்களாம், இந்த இந்தியா கூட்டணியில் வந்து நின்னா கேவலமாயிருமா, அதுக்காக என்னடா முதலாளி கோச்சுக்குருவாங்களாம். அதனால தனியா போய் நின்று நாங்களும் நீட்டை ஒழிப்போம். இது எதுக்கு இந்த வேஷம்? உண்மையிலேயே நீங்க நீட்டை எதிர்த்தீங்கன்னா எங்களுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் பிரச்சனை இருக்கு.
எங்களுக்கும் மார்க்சிஸ்டுகளுக்கும் பிரச்சனை இருக்கு. கேரளால பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாமலாம் யாரு மேலே இருக்காது. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். எல்லாருக்கும் வேற விதமான புரிதல் இருக்கும். ஆனா அந்த புரிதலுக்கு மேலேயும் கொள்கை என்றது இருக்கணும். நீட்டுக்கு எதிர்ப்பா இருக்கணும். நான் திடீர்னு 3 நாள் ஆஃப் பண்ணிடுவேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன், 4வது நாள்ல இருந்து ஆன் பண்ணுவேன் சொல்றது எந்த விதத்துல நியாயம் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் அருமைக்குரிய ஐயா எங்களை போன்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் டெல்லி அரசுக்கு சிம்ம சுப்பமாக இருக்கின்ற பொதுச் செயலாளர் அருமைக்குரிய அண்ணன் வைகோ அவர்களை வருக 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 என வரவேற்கிறேன். வருக வருக என வரவேற்கிறேன். அவர் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 5 நாட்கள்ல நடந்த டெல்லியில நடந்த போராட்டத்தின் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, டெல்லியில 20ஆம் தேதி நடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கின 2வது நாள் முதல் நாள் நடந்த தடியடியும் அமித்ஷாவினுடைய போலீஸ் செஞ்ச அட்டூழியமும் தான். மாணவர்கள் மீது அவர்கள் நடத்திய தாக்குதல் என்பதை கண்டிச்சுதான் இந்த பொதுக்கூட்டமே. இந்த பொதுக்கூட்டம் என்பது அமித்ஷாவினுடைய போலீஸ்காரர்கள் உண்மையாக அவருடைய ஆர்டர், அமித்ஷாவும் மோடியும் கொடுத்த ஆர்டரை எடுத்துக்கிட்டு போலீஸ்காரர்கள் செஞ்ச அந்த வேலை தான் ரொம்ப கொடுமையான வேலையா இருந்துச்சு. நீங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் பார்த்துருப்போம். மிகப்பெரிய அளவில் பெண்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அமித்ஷாவும் மோடியும் செய்த அட்டூழியங்கள் என்பது வரலாற்றில் மறக்கவே முடியாத அளவு ஆயிடுச்சு டெல்லியில. இந்த கொடுமை என்பது எப்பொழுதுமே நடக்காத, அதாவது ஜெனரல் டயரை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட ஜந்தர் மந்தர்ல நடந்த அந்த கொடுமை என்பது 20ஆம் தேதி நடந்த தாக்குதல் என்பது டெல்லியிலே இதுவரை நடந்ததில்லை. அதுவும் அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருக்கும்போது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவர்களும் எல்லாரும் போராட்டம் பண்ணாங்க. இப்படி ஒன்று போலீஸை அடிச்சு நொறுக்கலையே. நம்ம பொறுத்த மட்டும் மந்திரிகள் 5 மந்திரி போய் உட்கார்ந்து பேசினாங்க அவங்ககிட்ட. நம் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசும் பொழுது லோக் ஆயுக்தாவா இருக்கட்டும், லோக்பாலா இருக்கட்டும், ஊழலை ஒழிப்பதற்காக சட்டம் கொண்டு வரணும்னு அண்ணா ஹசாரேவும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் சொல்லும் போது அதை போய் கேட்பதற்கு 5 மந்திரி அனுப்பி வச்சார் மன்மோகன் சிங். 5 மந்திரிகளும் போய் அவங்ககிட்ட போய் கேட்டாங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். ஆனால் அமித்ஷாவும் மோடி என்ன பண்ணாங்கன்னு போராட்டக்காரர்களை அடித்து நொறுக்கி, பெண்களை இழிவுபடுத்தி, பெண்களுடைய அவங்களுடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சு அவர்கள் செஞ்ச அட்டூழியங்கள் 20ஆம் தேதி மறக்கவே முடியாது. ஆனா கொடுமை என்னன்னு அந்த 20ஆம் தேதி தாக்குதலுக்கு அப்புறமும் 21ஆம் தேதி தாக்குதலுக்கு அப்புறமும் 22ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய இந்த 2 கட்சிகள், நான் சொன்னல அந்த 2 கட்சிகளும் வாயை துறக்கலையே. உண்மையிலேயே இவர்களை பொறுத்த மட்டும் நீட்டுக்காக போராடுறார்களா என்பதுதான் கேள்வி. நம்மளை பொறுத்த மட்டும் நீட் என்பது தமிழகத்திற்கு எதிரானதுன்னு தொடர்ந்து போராடிட்டு வரும். 2017-16 இருந்து எல்லா கட்சிகளும் இதே மேடையில் இருக்கின்ற எல்லோரும் ஒரு நாள் கூட அதை எதிர்க்காமல் இருந்தது கிடையாது. ஆனால் இந்த மடை மாற்றம் ஏன் தான் எனக்கு புரியல. ஏன்னா டெல்லியில பாத்தீங்கன்னா 3 நாள் பச்சை துண்டு போட்டு வேற அரசியல் பண்ணீங்க. 4வது நாள்ல இருந்து திருப்பி இதே நீட்டுக்கு வந்துட்டீங்க. இது எப்படி சாத்தியமாகும்? எப்படி மனசு வருது? எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், அகிலேஷ் யாதவ் அவர்களும் நடத்தப்பட்ட விதம், பிரதமர் இல்லத்துக்கு வெளியில அவர்களை குண்டுகட்டா தூக்கி ராகுல் காந்தி அவர்களை போலீஸ் நடத்திய விதம் நம்ம எல்லாரும் பார்த்தோம். அதை கண்டிக்காத தலைவர்களே கிடையாது. இந்தியாவில் இருக்கின்ற தலைவர்கள் யாரும் அதை கண்டிக்காதவர்களே கிடையாது. எல்லா தலைவர்களும் கண்டித்தார்கள். ஆனா நம்மை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு வருத்தம் எல்லாம் ராகுல் காந்தி அவர்களுக்கு இப்படி நடக்கும் பொழுது, முதல்ல ராகுல் காந்தி அவர்கள் 3 வருடத்திற்கு முன்னால் அவர் மேல் இது மேல தாக்குதல் அடையப்பட்டது. அப்பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட்டணியில் இருந்ததுனால, கூட்டணி இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் இப்ப அதை எதிர்ப்பு தெரிவிக்கலையே. இது எந்த விதத்துல நியாயம்? இது சைலண்டா இருக்காங்களே, மோடி செய்யறது அமித்ஷா செய்யறது நியாயம் சொல்லிட்டு இருக்காங்களே, இது என்ன சைலண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ல என்ன விஷயம்? இதெல்லாம் கேள்விகளா இருக்கு. என்னுடைய மனசுல இருக்க கேள்விகள் இதெல்லாம். ஏனென்றால் அன்று எதிர்கட்சியில் இருந்த திரு விஜய் அவர்கள் அப்ப கண்டிச்சிருந்தார். மத்திய அரசு நடத்துவது, ராகுல் காந்தி அவர்கள் நடத்துவதை கண்டிச்சிருந்தார். இப்ப எதிர்கட்சியில் இருக்கவர்கள் அதை கண்டிக்க வேணாமா? உங்களை பொறுத்த மட்டும் நீங்க எதிர்கட்சியில் இருக்கும் பொழுது அதை பற்றி கண்டுக்கூடாமல் இருப்பது எந்த விதத்துல நியாயம்? அதாவது எதிர்கட்சிகள், எந்த எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவரை பற்றி கை செஞ்சிருந்தா முதல்ல நாங்களும் எதிர்ப்பு தெரிவிப்போம். போலீஸ் அதிகாரம் என்பதும் போலீஸை யார் வச்சிருந்தாலும் சரி, எதிர்கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது எந்த விதத்தில் அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி. நம்மை பொறுத்த மட்டும் பாஜகவும் RSSக்கு எதிர்ப்பாக தொடர்ந்து இந்த கட்சிகள் எல்லாரும்
நாம் அனைவரும் ஒன்றாக தோளோடு தோள் நின்று போராடுவோம். அதில் எந்த விதத்திலும் சந்தேகம் கிடையாது. இன்றைய தினத்தை பொறுத்த மட்டும் இன்றைய தினம் நம்முடைய இந்த முயற்சி என்பது அனைத்து எதிர்க்கட்சிகளுடைய தலைவர், குறிப்பாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என்று அனைத்து இந்த 6 கட்சிகளையும் ஒரே மேடையில் ஏற்றி நம்மை பொறுத்த மட்டும் நாம் தெளிவாக இருக்கிறோம். நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம். நாம் அனைவரும் நீட்டுக்கு எதிராகவும் மத்திய அரசினுடைய இந்த தாக்குதல், மாணவர்கள் மீது நடந்த தாக்குதலுக்கு எதிராக இருக்கிறோம் என்பதை சொல்வதற்காக நடத்தப்படுகின்ற முதல் கூட்டம். என்னை பொறுத்த மட்டுமே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய சார்பாக இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு காரணமே என்னென்றால், இந்த கூட்டணி என்பது ஆட்சியிலே ஒரு நல்லாட்சி நடக்க வேண்டும் தமிழ்நாட்டிலே என்று ஒன்று சேர்ந்தவர்களுடைய கூட்டணி. நம்மை பொறுத்த மட்டுமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடைய தலைமையிலே ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக ஆதரவு தந்தவர்கள் நாம் அனைவரும் சேர்ந்துதான் இந்த ஆட்சியை நடத்துவதற்காக உதவி செய்கிறோம். நம்மை பொறுத்த மட்டுமே இந்த ஆட்சி நல்லபடியாக நடக்கணும். தமிழ்நாட்டில் ஒரு நேர்மையான ஆட்சி தொடங்கியிருக்கு, ஊழல் குறைஞ்சிருக்கு, லஞ்சம் குறைஞ்சிருக்குங்கிற பெருமை நம் அனைவருக்கும் உண்டு. இந்த பெருமையை பொறுத்த மட்டும் இந்த பெருமையோடு நம்முடைய பயணம் என்பது தொடர வேண்டும். அதற்காக கொள்கை அளவிலே நாம் நீட்டுக்கு எதிராக இருக்கிறோம். பாஜகவினுடைய RSS இந்த கல்விக்கு எதிரான தாக்குதல்களை எதிர்த்து போராடுவோம். பாராளுமன்றத்திலே போராடுகிறோம். பாராளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அருமைக்குரிய சகோதரர் வெங்கடேசன் அவர்களும், அருமைக்குரிய சகோதரர் நவாஸ்கனி அவர்களும், அருமைக்குரிய சகோதரர் துரை வைகோ அவர்களும், அருமைக்குரிய தோழர் சுப்ராயன் அவர்களும், நாங்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தோளோடு தோள் நின்று போராடுவோம். அடுத்த வாரம் புதுசா ஒரு சட்டம் கொண்டு வர போறாங்க. நீட்டை பேப்பர் லீக்கை தடுக்கிறதுக்காக சட்டம், ஸ்பெஷல் கோர்ட் போடுவாங்களாம். இது வரைக்கும் இந்தியாவில் 86 லட்சம் கேஸ் பெண்டிங்ல இருக்கு ஸ்பெஷல் கோர்ட்ல மட்டும். இன்னொரு கேஸ், அதாவது நீட்டை தடுங்கடான்னு சொன்னீங்கன்னா, நீட்டு பேப்பர் லீக்கை தடுங்கடான்னு சொன்னீங்கன்னா, நீட்டு வேணாம்னு சொல்றோம், நீட்டு பேப்பர் லீக்கை தடுங்கடான்னு சொன்னீங்கன்னா நான் சட்டம் கொண்டு வருவேன். சட்டம் கொண்டு வந்து நீ தடுக்க போறியா? பேப்பர் லீக் தான் ஆயிருது. பேப்பர் லீக் ஆகிறத தடுஞ்சொன்னா, பிட் அடிக்கிறத தடுஞ்சொன்னா சட்டம் கொண்டு வரேன், அதுக்கு 10 கோடி ரூபாய் அபராதம் போடுவேன்னு சொல்லி கதை கட்டி விடுற இந்த அரசை எதிர்த்து திங்கட்கிழமையும் போராட்டம் நடத்துவோம். திங்கட்கிழமையும் எதிர்க்கட்சிகளுடைய கூட்டம் நடைபெறும். அதில் முடிவெடுக்கப்படும். அடுத்த நிலை எடுப்பது என்பது பாராளுமன்றத்தில் எங்களை பொறுத்த மட்டும் பாஜக, RSS மற்றும் மோடி, அமித்ஷாவுடைய அரசை எதிர்த்து ஒன்றாக நிற்கிறோம். தமிழகத்திலும் இந்த அணி ஒன்றாக நிற்கிறது. தமிழகத்தில் இந்த அணி பலமாக இருக்கிறது என்று காட்டுவதற்காகவும் நாம் அனைவரும் தொடர்ந்து இந்த கொள்கை முழக்கத்தை கொண்டு செல்வோம் என்பதை சொல்வதற்காகவும் இந்த வாய்ப்பை அளித்து, அனைவரும் பல இடங்கள்ல இருந்து இந்த தோழர்கள்லாம் வந்திருக்காங்க. நம்மை பொறுத்த மட்டும் அவர்கள் அனைவரும் வந்தவர்களுக்கு வருக நான் வரவேற்கிறேன். இது வரவேற்புரையா எடுத்துக்கிறேங்க. அதற்கு அடுத்து தலைவர்கள் பேசினதுக்கு அப்புறம் நன்றி உரைக்கு வருவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.